வந்து நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து டீம் செலெக்ஷன் பண்ணுவோம். டாஸ்லாம் பார்ப்பீங்க. இடிச்சு பிடிச்சா இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபீல்டிங் எல்லாமே மண்டையில் வந்து ஆன்டி ரோட்ஸ் வந்து கேப்டன் பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருக்காரு அவரு. டாஸ் நான் போட்டு வின் பண்ணுவேன்னு அவருடைய எதிர்பார்ப்பு. சீசமா கேட்பாரு. அதை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு டாஸையா ஜெயிக்க போறேன். டாஸ் யாரு டாஸ் ஜிபேல போட முடியாதா? ஜிபே வேணா சுருட்டி போடுங்க. அதுதான் மக்கள்கிட்ட கேட்டுருக்கேன். க்ரௌட் ஃபண்டிங்ல என்னுடைய ₹1 அதுதான் ₹1 கொடுத்தீங்கன்னா கூட நாங்க ₹10 கூட இல்லாம சுத்திக்கிறேன். உனக்கு வீடியோ கேட்க காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எல்லாம் வீடியோல தான் இருக்கு. இல்ல அது என்ன பிரச்சனை எடுக்கிறது நான் தான். அப்ப எந்த இடத்துல தான் அங்க வச்சிருவேன். சாரி மன்னிச்சவங்கள ரொம்ப நாள் ஆள காணோம். எங்க தேடினீங்களா? எங்க தேடினீங்க? குழந்தை கண்வல் டேவா என்னது தண்ணான்னு கூப்பிடுறாரு. இப்போ எனக்கு வயசு அதிகம்னு தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு. கூப்பிடாது திரு போணுமா? ஓகே என்ன டாஸ் வந்துச்சு வாங்க டாஸ் காட்டுறோம். நீங்க வாங்க டாஸ். ஏங்க டாஸ் இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லையாங்க? ரொம்ப புதுமையா இருக்கும். நீங்க போடுங்க. சுட்டு போ சுண்டலனா என்ன பண்ணுங்க? Two captains of the middle. Heads is the call. Trials. Batting. நாங்க வந்து டாஸ் வந்து தப்போம். ஆனா மேட்ச்ல வெரி தனமா இருக்கும். ஓகே இப்போ நான் ஃபீல்டிங் போறோம். சரி சார். ஃபீல்டிங் போய் பவுலிங் மேட்ச் நான் யூசுவலா பவுலிங் பயங்கரமா போடுவேன். ஜிம்மி ஆண்டர்சன் எனக்கு ஒரு பேர் இருந்தது. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம். ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பேசிக்கா சும்மா நிக்க போறீங்க? இல்ல சும்மா நிக்க மாட்டேன். நீங்க பாருங்க பால் அங்க போனா கூட நான் அங்க ஓடிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ஆக்டிவா இருப்பேன். சரி ஓகே சந்தோஷம். நீங்க அங்க போய் எடுத்துங்க. கேப்டன் நன்றி வணக்கம். சரி ஃபர்ஸ்ட் பால் இல்ல இப்பதான் சார் பாருங்க எங்க வந்து நின்னுட்டு இருக்காரு. 6 லைன்ல தான் நிப்பான். குட் பால் கையில சார் ஓவர் முடிஞ்சா? ஓவர் முடிஞ்சது. ஆக்சுவலா வந்து நான் போட்டு பார்த்தேன். அவர் அடிக்கிறாரான்னு பார்த்தேன். நான் ரொம்ப சுமாரா ஆடுவாரு. ட்ரையல் பார்த்துருக்கீங்க? ட்ரையல் பார்த்தா ஒரு 6 அடிச்சார். நெக்ஸ்ட் ஓவர் கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க யாரு? தெரியாது சார். யூடியூப் சேனலா? பேர் நல்லா இருக்குல்ல. நான் தெரியாது புடிச்சது. எங்க நிக்கிறாரே? எப்ப நாங்க நிக்கிறோம். என்னங்க சார் எங்க நிக்கணும் கூட தெரியல. எல்லாம் டீம்ல சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆமாம் அது வயசு என்ன ஆகுது? அது கூட போய் நம்மள சேர்க்குறீங்க. எங்கள் அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்க கூடலாம் சேராத. வந்து செக்கிங் முதல்ல ஆரம்பிச்சு செக்கிங் போலிங் போட ஆரம்பிச்சு பயங்கரமா. நடுவில் ஆப்பரன் டீம்லாம் பிடிச்சி நாங்கள் வந்து அவங்ககிட்ட அடி வாங்கி ரத்தக்கரை உண்மையாக சொல்லணும். அப்பறம் பிடிச்சி விளையாடணும். அதுவே பெரிய விஷயம். அடி வாங்கிட்டோம். ரத்தக்கா விளையாடணும். நீங்கள் அப்புறம் வந்து இப்போ எங்களுக்கு விளையாடுறோம். நாங்கள் சிங்கப்பெண்ணி டீம் சன் டிவி ஈபிஸ் இந்த மாதிரி சன் டிவி ஈபிஸ் இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி நாங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்களுக்குள்ள விளையாடுற கேம். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விளையாடுறோம். ஏன்னா எங்களோட ஃபுல் ஃபயரை நாங்கள் காட்டினா நீங்கள் வந்து தாங்க மாட்டீங்க. டக்குன்னு சொல்லுவீங்க ஐபிஎல்ல நீங்கள் ஜாயின் பண்ண நல்லா இருக்கீங்களே. இவர் தான் மானஸ்தன். ட்ரம் சிவமணியா? வாசினே ஆடுவாரா? என்ன சார் உங்கள் டீம் எப்படி பொஸ்க்கு பால் விடுறாங்க? பாருங்க எப்படி எடுக்கிறாங்க மட்டும். சார் நீங்கள் அங்கே பேட்டிங்கும் பண்ணுறீங்க ஃபீல்டிங்கும் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த டீமா இந்த டீமா? ஆமாம் பேட்டிங் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கம்மியான மெம்பர்ஸ் நாங்களே ஃபீல்டிங் அப்படி பச்சையா சொல்ல முடியாது. ஒரு யூகமா நடுவில் ஒரு பால் விட்டீங்களா 4 போச்சு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அவருக்காக பேக்கப் போனேன். போகாமலே இருக்கு. பிடிச்சிருப்பீங்க. எல்லாருமே சுனா படம் ஆயிட முடியுமாடா? 96 97 அடிச்சிருக்காங்க. ஓகே 5 வருஷம் முடிச்சிருக்கோம். நீங்கள் 90 அடிச்சு முடிச்சுவீங்களா? 90 நீங்க அந்த 90 அடிக்கிறீங்க. ரன்ல 90 அடிக்கணும்.
பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்னடா ஷாட் இது மச்சான்? ஏபி டிவில ஷாட் ட்ரை பண்ணடா. உங்க மூஞ்சில ஒரு பூரிப்பு தெரியுது. இல்லை பூரிப்பு போடல கல்லுக்குள்ள ஆக்சுவலாக அந்த பால் அவுட் ஆனது தெரியுமா? இருக்காது, ஓவர் விண்டு. ரெண்டாவது இன்னொரு ரீசன் ஏன் அடிச்சு அவுட் ஆனா 5 ரன் அடிக்கணும். வெளில விக்கெட்ஸ் இருக்கு. இப்போ 6 அடிச்சார்ல, இவர் வந்து வின்னிங் ஷாட் இல்லை ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாங்க. அண்ணே மேட்ச் எப்படி வேற லெவலு. இவர் புது பிளேயர், வாய்ப்பு கொடுக்கணும். நான் தான் கேப் கொடுத்து இன்னைக்கு வெல்கம் பண்ணவரை. நல்லா ஒரு 6 அடிச்சா எனக்கு பெருமை. நீங்க அடிச்சது வந்து கேப்டன் கூல் தோனி மாதிரி ஃபினிஷிங் ஷாட் நல்லா இருந்துச்சு சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது ஸ்லோ மோஷன்ல போடு. கோடியா? ஸ்லோ மோஷன்ல. என்ன கோடியா? கோடியே யாரே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு நான் ஒண்ணும் புரியல. சரி வாங்க போ. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்பதான் மேட்ச் வந்தாப்ல. ரோஹித் டிபி வந்து இன்னும் வந்தாப்ல. அதான் சொன்னேன், அண்ணன் எவ்வளவு கேட்ச் பிடிச்சேன், எவ்வளவு ரன் அடிச்சேன், அதெல்லாம் இல்ல. நான் அந்த கேட்ச் அப்பதான் வந்தேன். பாத்துக்கியா? உங்க அவமானத்தை அவரும் பாத்துருக்காரு. அப்ப சொல்றது வேஸ்ட். என்ன மாதிரி ஆடாம நல்லா ஆடு. இல்லைம்மா, இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போனேம்மா. ஃபீல்டிங் முடிக்கும்போது அடங்கிருமா கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ஒரு 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 கேட்சுமா, ஒரு கையில் ஒரு கேட்சு. அப்புறம் கடைசி பால் 6 அடிச்சு மேட்சை முடிச்சேன். அவங்க கேட்பாங்க கிரிக்கெட் என்னப்பா அவங்க கேட்குறாங்க. இல்லை எங்கள் அம்மா தான் கேட்பாங்க. நான் அவனை கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக தேத்திடுறேன். விடுமா அருண் அண்ணன் பழனி மைச்சுமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. அது மாதிரி தான். ஆனால் ஒன்றும் பெரிய பயப்பட எடுக்கலாமா. நான் கற்றுக் கொடுத்து நீங்க ஒரு 6 அடிச்சிட்டாப்ல. அவ்வளோதான். இவ்வளோ பொறுமையாக சொன்னால் அப்படி போக முடியாது. சரி, அதை ஃபஸ்ட்டே அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன கை இப்படி போச்சு. நீங்கள் கேட்சர் வீடியோவில் பார்த்தீங்களா தெரியும். பால் பார்த்துருக்க மாட்டேன். கையில் எப்படி போயிருக்கோம். புத்தி அப்படியே ஆர்வம். பால் எடுத்து போட்டுருப்பான். பால் வந்து டக்குன்னு உடம்பு ஓடுமா? ஆடிய பாதம் அலாவுதீன் பூதம் அஜய் டிவி. போட மாட்டாங்க சார். பந்து பண்ணி கூட தான் லாக்கி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சார் நீங்க ஏன் பாலை தொலைக்கிறீங்க? இதுதான் நான் போன மேட்ச் அவுட் ஆனேன், புரியுதா? ஓ, இந்த மாதிரி நான் அடிச்சிருவேன். அதான் பெரிய பிரச்சனை. சார் ஃபைபர் பேட் இல்லை அடித்தா சவுண்ட் கொடுக்கும். அங்கே நிறைய போகும். இந்த பால் எப்படி அடிக்கணும்? ஓகே சார். வாவ், ஏதோ பந்துக்கிட்ட போய் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்களே. வந்து எனக்கு வந்து ஓவர் பாஸ் பண்ண ஈஸியாக ஆடுவேன். ஸ்லோவராக போட்டாங்க போயிடுச்சு. பார்த்தீங்களா? பாட்டு போகிறேன். பாராட்டு. இந்த வாரம் அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்கு vlog இது பண்ணுறேன்னா அவ்வளோ எடுத்தா நினச்சியா? எல்லாம் குப்பையாக தான் இருக்கும். நான் கட் பண்ணி நானே வெட்டி அதனால் நல்ல வீடியோ வரும். சொல்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. சும்மா அப்படி ஒரு பேச்சு தான். அங்கே போய் 2 6 3 6 அடிச்சு விட்டு இந்த மாதிரி அடங்கல் பண்ணி மக்களுக்காக தான் இந்த ஷாட். எல்லாமே என்னோட ரசிகர் இருக்காங்க. அடிக்கக்கூடாது, அடிக்காம இருக்கு. மக்களே அங்கிட்டும் போய் நம்பாதீங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லல, அது நிறைய சொல்லுவாரு, நம்பாதீங்க. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. பாவம் அப்புறானே ஒரு பால் அடிச்சுட்டு பேட்டி நானே எடுத்து நானே போட்டுப்பேன். அது நீ தான் போட முடியும், வேற ஆளா போட முடியும். அதான் சொல்லி லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரா? சூப்பரா போட்டாரு பால். ஆனா சொன்னது செய்யற ஒரே ஆள் தன்மான சிங்கம் அருண் ப்ரோ மட்டும்தான். 3 6 கொடுங்கன்னு சொன்னா 3 6 கொடுத்தாங்க. மேட்சே நம்ம ஜெயிக்க வச்ச அளவுக்கு இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அவ்வளவு பெருமை இல்ல, பட் இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் நீங்களா போட்ட தானே மேட்ச். அந்த வீடியோ ஜெயிச்சிட்டாருன்னா அவர் வந்து சின்ன டீம் வச்சு ஜெயிச்சிட்டாராம். தோத்துட்டாருன்னா அவர் மெயின் பேட்ஸ்மேன்லாம் வச்சு எடுக்கிறாங்க. என்ன சொல்றது?
நீங்க ஆடணும். இவ்வளவு தூரம் பாவம் மேட்சை கொண்டு வராங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆடணும். நல்லா நான் வெல் பிளே. நீங்களே உங்க பிளேயர்ஸா கம்மியா மதிப்பு. ஐயோ இந்த 5 பேர் தான் சார் 11ஸ்ல நம்ம 11s விளையாடுவோம்ல. இப்ப கணேஷ் இருங்க. கணேஷ் பாக்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு.